Hi, welcome to a2zknowledge.com. This video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட டிஸ்அட்வான்டேஜ். அதாவது நம்ம ஹியூமனோட எக்கனாமிக் லைஃப் சைக்கிள்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மாதிரி புது டெக்னாலஜி எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம். ஸோ இப்போ எல்லா பெரிய கம்பெனிஸ்களும் முதலாளிகளும் என்ன பண்றாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை கொண்டு வரணும். ஸோ நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலியமா ஒரு ரோபோட் செஞ்சு அந்த ரோபோட் எல்லா வேலையும் செய்யணும். அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. நிறைய டெவலப்பர்ஸுமே அதை ரெடி பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வரனால மனுஷனுக்கு அவனோட சம்பாதியத்துல பிரச்சனை வருமா அப்படின்னா நிறைய பேர் நான் நெட்ல பார்த்த வரைக்கும் நோ அப்படிங்கிறாங்க. ஸோ ஆனா ஆக்சுவலா அது கண்டிப்பா நம்ம ஹியூமன்ஸ்க்கு நம்மளோட எக்கனாமிக் லைஃப் சைக்கிள்ல கண்டிப்பா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கொண்டு வரும். அதாவது இல்ல கொண்டு வராதுன்னு சொல்றவங்க எல்லாம் அடுத்த ஒரு 5-10 வருஷம் வரைக்கும் தான் பாக்குறீங்க. பட் ஆனா 50-100 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க என்ன நடக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டில் நோன்னு சொல்ல மாட்டீங்க, இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஸோ இது என்னோட செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்க நாளைக்கு இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு இதே வீடியோ பாக்குறவங்களுக்கு நான் சொன்னது ட்ரூ அப்படின்னு தெரியும். ஒரு சில ஃபேக்ட்ஸ் நான் சொல்றேன். இப்போ நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என் முதலாளி சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த சம்பளத்தை வச்சு நான் ஒரு கடைக்கு போய் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், ஒரு சோப்பு வாங்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ என் கம்பெனி எதை மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா என் கம்பெனியும் சோப்பு தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு உதவணும்னு நான் தான் அதை உருவாக்குறேன். நான் சம்பளம் வாங்குறேன். அந்த சம்பள காசை கொண்டு போய் ஒரு கடையில போயிட்டு நான் ஒரு சோப் வாங்கி நான் யூஸ் பண்றேன். ஸோ இது என்னோட லைஃப் சைக்கிள் நடந்துட்டு இருக்கு. இப்போ என் கம்பெனி யாருக்காக சோப் தயாரிக்கிறான்? ஒரு மனுஷனுக்காக சோப் தயாரிக்கிறான். அதை யாரு உற்பத்தி பண்றதுக்கு உதவரா? என்ன மாதிரி எம்ப்ளாயிஸ். இப்ப சடனா அடுத்த நாள் காலையில வரும்பொழுது என் முதலாளி சொல்றாரு, நான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வேலைக்கு எடுத்துட்டேன். அது 24 மணி நேரமும் வேலை செய்யும், சம்பளம் கேட்காது. ஸோ உனக்கு வேலை இல்லை, நீ கிளம்பலாம். அது எந்த மிஸ்டேக்கும் பண்ணாது. சரி ஓகே, எனக்கு வேலை இல்லை, நான் போயிட்டேன். இப்போ கம்பெனிஸ் சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் எடுத்துட்டோம், சம்பளத்தை குறைச்சாச்சு, இனிமேல் ஜாலியா இது பண்ணலாம். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா திரும்ப கம்பெனி எதை மேனுஃபேக்சர் பண்ணும்? சோப்பை. அதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இப்ப உதவ போறது ரோபோட். இப்போ உற்பத்தி பண்ணி கடையில கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த கடையில யார் சோப் வாங்குவா? எனக்கு வேலை இல்லை, என்கிட்ட காசு இல்லை. இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு இதே மாதிரி வேலை இல்லாம ஒரு கட்டத்துல போயிரும்ல. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தான் வரும், ரோபோட்ஸ் தான் வேலை செய்யுங்கிறப்போ அந்த கடையில் இருக்கிற சோப் யார் வாங்குவாங்க? ஸோ இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மாதிரி டெக்னாலஜி எல்லா இடத்துலையும் வரனால ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு மட்டும் பிரச்சனைங்கிறது கிடையாது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பெரிய பெரிய கம்பெனிக்கும் நாளைக்கு பிரச்சனை வருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. ஸோ கூகுள் பெரிய பெரிய சோசியல் மீடியா கம்பெனிஸ் எல்லாம் அதை யோசிக்காம பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அதுக்கு அவங்கள்ட்ட சொல்யூஷன் இருந்தா சந்தோஷம். இப்போ ஒரு தனி மனுஷன் சம்பளம் இல்லாம வேலை இல்லாம போறான் அப்படின்னா நிறைய பேர் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா இதை யார் இன்வெஸ்ட் ஒரு சோப்பு தயாரிக்கிற ஒரு கம்பெனி. ஆனா அந்த கம்பெனிக்கே நாளைக்கு இது ஒரு பிரச்சனையா மாறும்ல. யாருமே சோப் வாங்க போறாங்க, நான் யாருக்கு விற்பேன்? ரைட், நான் யாருக்கு விற்பேன்? சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க ரோபோட்டுக்கு தேவையானதை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது. சரி, நான் ரோபோட்ஸ்க்கு தேவையானதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றேன். நாளைக்கு ஹியூமன்ஸ் இல்ல, எல்லாம் ரோபோட்ஸா இருப்பாங்க. நீங்க ரோபோட்டுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி நீங்க சம்பாதிக்க கூடாது. சரி, நான் அப்படி பண்றேன். சரி, ரோபோட் வாங்கணும்ல, அதுக்கு காசு. அப்ப உங்கள்ட்ட வேலை செய்யற ரோபோட்டுக்கு நீங்க காசு கொடுங்க அப்படிம்பாங்க. சரி, நான் காசு கொடுக்குறேன். இதை தானே நான் மனுஷனை வச்சு பண்ணிட்டு இருந்தேன். ரைட். ஸோ இதோட லைஃப் சைக்கிள் இன்னொரு 50-100 வருஷத்துக்கு அப்புறம் நினைச்சு பாருங்க. நிறைய பேருக்கு ஹியூமன்ஸ்க்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வரனால பண பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம்ங்கிறது ஒன்று வராதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்றதெல்லாம் அடுத்த 5-10 வருஷத்துக்கு மட்டுமே கணக்கு பண்ணி சொல்றாங்க. ஸோ நீங்க இன்னும் 20-30 வருஷம் ஏன் 100 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்க, இதுதான் நடக்கும். ஸோ எல்லா விஷயத்துக்கும் ரோபோட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பிளானட் ஃபுல்லாவே ரோபோட்ஸா இருப்பாங்க, ஹியூமன்ஸே இருக்க மாட்டாங்க. ஸோ நாளைக்கு என்ன பண்ணும்? எல்லா ரோபோட்ஸும் சேர்ந்து அந்த கம்பெனி முதலாளியே என்ன சொல்லும்? நாங்க உங்க கம்பெனி எடுத்து நடத்துறோம் அப்படின்னு சொல்லி யார் என்ன பண்ண முடியும்? நாளைக்கு கம்பெனி ஆடுறது அதே தான் பண்ணும். ஸோ இதை இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கே நாளைக்கு பிரச்சனையா வரும். ஸோ இவ்வளவு நான் சொல்லிட்டு நீங்க என்ன கேட்கலாம், நீங்க என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் எதிராக பேசுறீங்களா? நீங்க ஒர்க் பண்றது இல்லையா? நானும் ஒர்க் பண்றேன். நானும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், மிஷின் லேர்னிங், டேட்டா பேஸ், டேட்டா சயின்ஸ் எல்லாத்துலயும் ஒர்க் பண்றேன். பட் என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டஃப் தேவையில்லை. எதுக்கு ஒரு டிரைவர்லெஸ் கார் நான் ஏன் உருவாக்கணும்? கார்ல டிரைவர் எவ்வளவு டிரைவர்ஸ் வேலை இல்லாம போறாங்க. ஸோ நான் ஒரி பண்றது அது போய் ஆக்சிடென்ட் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. டிரைவர்லெஸ் கார் விட டிரைவர் இருக்கிற கார்ல தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. பட் நான் என்ன கேட்கறேன்னா எதுக்கு ஒரு டிரைவர்லெஸ் கார் தேவை? இந்த இடத்துல அது எதுக்கு தேவை? ஸோ எல்லா இடத்துலயும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு துணிக்க கூடாது. எங்கெல்லாம் வைக்கலாம்? இப்போ ஹெல்த் சயின்ஸ்ல வைக்கலாமா? மனுஷனுக்கு என்ன வியாதி வரும்னு ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கான மெடிசன்ஸையும் ஃபார்முலாஸையும் ரெடி பண்ணும். இதே அந்த இடத்துல போய் சர்ஜரியை நான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன்.
ஸோ அதுக்கு உதவணும். இப்போ வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இல்லை வந்து எந்த கிளைமேட்டுக்கு என்ன மாதிரி கிராப்ஸ் போடணும், என்ன மாதிரி விளைச்சல் பண்ணணும், இது மாதிரி விஷயங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த வேர்ல்டை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பிளானட்டுக்கு வெளியில் அட்மாஸ்பியர்ல என்ன நடக்குது, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போதும். பட் நம்ம அன்றாட வாழ்க்கையவே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்னைக்கு நம்ம வரவேற்றாலும் இன்னொரு 50-100 வருஷத்துக்கு அப்புறம் இது கண்டிப்பா பிரச்சனையா வரும். இது யாருமே வந்து இல்லைன்னு மாற்றுக்கிறது சொல்லவே முடியாது. ஸோ 50 to 100 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோட விஷன் வந்து இப்படிதான் இருக்கு. இது வந்து தெரியாம ஒன்றும் பெரிய கம்பெனி, என்னோடது சின்ன மூளை, பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களுக்கு இதை விட யோசிச்சிருப்பாங்க. நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்தா நாளைக்கு நமக்கு என்ன பிரச்சனை வரும், இண்டிவிஜுவல் மனுஷனுக்கு என்ன பிரச்சனை வரும். பட் அதுக்கு அவங்கள்ட்ட அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருந்தா ஐம் ஹாப்பி, பார்ப்போம், கோயிங் ஃபார்வர்ட் ஃபியூச்சர்ல பார்க்கலாம். பட் இப்போ என்னோட விஷன் நெக்ஸ்ட் 50 to 100 இயர்ஸ்க்கு அப்புறம் இதுதான். எல்லாத்துலயும் தேவையில்லை, நானும் டெவலப் பண்றேன், நானும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வேலை செஞ்சு நான் சம்பளம் வாங்க தான் போறேன். ஆனா என்னன்னா நான் எதுக்கு தேவையோ அதுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது இது என்னோட சஜஷன். நானும் 4 பேருக்கு கீழே தான் வேலை செய்யறேன், அவங்க என்ன சொல்றாங்களோ நான் செய்யணும் தான். பட் இது வந்து யார் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க தான் இதை இது பண்ணணும். ஸோ டிரைவர்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி டிரைவர்லெஸ் கார் நமக்கு தேவையே படாது. நாளைக்கு வந்து குழந்தைய பாத்துக்கிறது கூட ரோபோட் கொண்டு வந்துடலாம், ஒரு பேபி சீட்டர் வீட்டுல பாத்துக்கிறது கூட நாளைக்கு ஒரு ரோபோட் கொண்டு வந்துடலாம். ஸோ தேவையில்லை. அதுக்கப்புறம் நாளைக்கு குழந்தை பெற்றுக்கிறது கூட ரோபோட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ஸோ நான் இப்பவும் சொல்றேன், நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி நியூ டெக்னாலஜிஸ் வரவே இருக்கிறேன். பட் அது எல்லா இடத்துக்கும் தேவையில்லை அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z-knowledge.com. எங்களோட சேனல்ல நிறைய டெக் வீடியோஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜ்ல போடுறோம். நிறைய டெக் வீடியோஸ் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதோட ப்ராக்டிகல் ஸ்டெப்ஸ்மே நிறைய இருக்கு. இது மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், டேட்டாபேஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். எங்க சேனல் போய் பாருங்க. இதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவோட கருத்துல ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்ததுன்னா அது இந்த கமெண்ட்ல ஸ்பெசிஃபை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ டிபேட் பண்றதுக்கான வீடியோ கிடையாது. எதா இருந்தாலும் பொலைட்டா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.